தனி மனிதனை உருவாக்கும் இந்த அழகான செயல்முறை, இதை இன்றும் கூட சங்கத்தின் ஷாக்காவிலே நம்மால் காண முடியும். சங்க ஷாக்காவின் மைதானம் எப்படிப்பட்ட உத்வேக பூமி என்றால், அங்கிருந்து நானிலிருந்து நாம் என்பதற்கான பயணம் தொடங்கி விடுகிறது. சங்கத்தின் ஷாக்காக்கள் தனிமனித உருவாக்கலுக்கான யாக குண்டங்கள். இந்த ஷாக்காக்களிலே தனி மனிதனுடைய உடல் ரீதியான, மன ரீதியான மற்றும் சமூக ரீதியான வளர்ச்சி ஏற்படுகிறது. சங்க ஸ்வயம் சேவகர்களுடைய மனங்களிலே தேச சேவைக்கான உணர்வும் உத்வேகமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் அதிகரிக்கிறது. அவர்களுக்கெல்லாம் தியாகமும் அர்ப்பணிப்பும் இயல்பான ஒன்றாய் ஆகிவிடுகிறது. தற்புகழுக்காக போட்டி மனப்பான்மை முடிவுக்கு வந்து விடுகிறது. மேலும் அவர்களுக்கு சமூக தீர்மானம் மற்றும் சமூக பணியின் நற்பண்பு கிடைக்கிறது. நண்பர்களே, தேச நிர்மாணம் என்ற மகத்தான நோக்கம், தனி மனித உருவாக்கம் என்ற தெளிவான சிந்தனை மற்றும் ஷாக்கா போன்ற எளிய உயிர்ப்புடைய செயல்பாடு, இதுதான் சங்கத்தினுடைய 100 ஆண்டு கால பயணத்தின் ஆதாரமாக ஆகியிருக்கின்றது. இந்த தூண்களின் பலத்தால் எழுப்பப்பட்ட சங்கம் லட்சக்கணக்கான ஸ்வயம் சேவகர்களை உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் பல்வேறு துறைகளிலே தேசத்திற்கு தங்களுடைய சிறப்பானவற்றை அளித்து வருகின்றார்கள். தேசத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அர்ப்பணிப்புணர்வோடு, சேவை வாயிலாக மற்றும் தேச உயர்வுக்கான உழைப்பு வாயிலாக செய்கிறார்கள்.